கூட பிறந்த உறவுன்றது பெற்ற அம்மா அப்பா உறவை விட உயர்ந்ததுன்னு நான் சொல்வேங்க. என் அண்ணன் இருக்கான், எனக்கு என்ன ஆனாலும் பார்த்துக்க. என் அக்கா இருக்கா, என் பசிய போக்க. என் தம்பி தங்கைங்க எனக்காக இருப்பாங்க, யார் வந்தாலும் போனாலும் அப்படின்னு சொல்றப்பவே எவ்வளவு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் நம்ம மனசுக்கு கொடுக்குது இல்லையா? இதே நம்பிக்கையில தான் நல்லதங்காள் தன்னோட 7 பிள்ளைகளோட உயிர் போற பசி கொடுமையில இருந்து மீள்றதுக்கு தான் அண்ணன் நல்ல தம்பிய தேடி போறா. ஆனா அங்க அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பசி தீர்ந்துச்சா இல்ல உயிர் பிரிஞ்சுச்சான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம். இந்த காணொளி மூலமா அவங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. மதுராபுரி நகரத்துல பிறந்த ராமலிங்க நல்ல மகாராஜாவுக்கும் மனைவி இந்திராணிக்கும் திருமணமாகி 15 வருஷம் கழிச்சுதான் அண்ணன் நல்ல தம்பியும் தங்கை நல்ல தங்காளும் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு என்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அர்ச்சுனாபுரத்துல பிறக்கிறாங்க. கொஞ்சம் கூட வானம் பொய்க்காத செல்வ செழிப்போட அறுசுவை உணவுகளோட வளர்ந்தவங்க தான் நல்ல தம்பியும் நல்ல தங்காளும். அப்படி இருக்கிறப்போ ராமலிங்க மகாராஜாவுக்கு வயதாயிட்டே போகுதுன்னு தான் உயிரோட இருக்கிறப்பவே மூத்த மகனான நல்ல தம்பிக்கு முடிசூட்டி திருமணம் செய்யவும் முடிவெடுக்கிறாரு. உடனே முடிசூற்ற விழாவும் நடந்து முடிய குந்தல தேச அரசர் கோமகனோட மகள் மூலி அலங்காரிய பெண் பார்த்து திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா திருமணமாகி 10 நாட்கள்ல அரசி இந்திராணி இறந்து போக மனைவி இறந்து போன துக்கமும் மகள் நல்ல தங்காளுக்கு இன்னும் திருமணம் செய்யலையென்ற வருத்தத்திலையும் அரசர் ராமலிங்க நல்ல மகாராஜா உயிரை விடுறாரு. என்னதான் அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாலும் அண்ணன் நல்ல தம்பி தங்கை நல்ல தங்கால ரொம்ப பாசத்தோட சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாரு. அதோட ரொம்ப வளமான மானாமதுரைன்ற நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அரசர் காசிராஜாவுக்கு நல்ல தங்கால திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. திருமணம்னா சாதாரண திருமணமா இல்ல, திருவிழா மாதிரி கோலாகலமா அர்ச்சுனாபுரத்தை நடத்தி வைக்கிறாரு. தங்கைக்கு அண்ணனோட சீதனமா தங்க வைர நகைகள், அளவில்லா வெள்ளி பூஜை சாமான்கள், வேலி நிறைய பால் கொடுக்கிற ஆடுகள் மாடுகள், அது மட்டும் இல்லாம தன் தங்கை சிறிதளவுல கூட நோகாம இருக்க 9 பணிப்பெண்களையும் அனுப்பி வைக்கிறாரு. கனத்த மனசோடவும் கண்கள் முழுக்க கண்ணீரோடவும் கணவர் காசிராஜா கூட மானாமதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு அண்ணன் நல்ல தம்பி. மேல தாளங்களோட அரசர் காசிராஜாவையும் அரசி நல்ல தங்காளையும் மானாமதுரையே வரவேற்குது. அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. திருமணமாகி 8 வருஷத்துல 7 பிள்ளைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா சில வருடத்திலேயே மானாமதுரை முழுக்க தண்ணீர் பஞ்சம் நிலவுச்சு. பல ஆண்டுகளா மழை பெய்யாம விளைச்சல் இல்லாம மக்கள் எல்லாரும் உணவு தண்ணி இல்லாம பஞ்சத்தினால இறந்து போனாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்க முடியாத காசிராஜா தன்னோட கிடங்குல இருக்கிற கொஞ்ச நஞ்ச தானியங்களை மக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எடுத்து கொடுத்து அண்டை நாடுகளுக்கு அனுப்பி வச்சாரு. இப்போ மானாமதுரையில எஞ்சி இருக்கிறது அரசர் காசிராஜாவும் மனைவி நல்லதங்காலும் 7 பிள்ளைகளும் தான். ஒரு வாய் சாப்பிட கூட உணவு இல்ல. தாகத்தை தீர்த்துக்கலாம்னு பார்த்தா தண்ணீரும் இல்ல. பிள்ளைகள் 7 பேரும் பசி பசின்னு அழுகிறத நல்லதங்காலால பார்க்க முடியல. அழுதுட்டேவும் பயந்துட்டேவும் கணவர்கிட்ட இப்படி கேட்கிறா. பிள்ளைகள் பசி தீரவாவது நாம் அர்ச்சுனாபுரம் செல்வோம் வாருங்கள்னு கணவரை அண்ணனோட நாட்டுக்கு அழைக்கிறா. ஆனா ஒரு மன்னன் எந்த சூழ்நிலையிலும் தன் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு சொல்லி மனைவி பிள்ளைகளை மட்டும் போக அனுமதி அளிக்கிறாரு காசிராஜா. மனசு முழுக்க ஒரு உத்வேகம் வந்துச்சு நல்லதங்காளுக்கு. தன் பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்க போகுதுன்னு 7 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு பிறந்த நாட்டுக்கு போறா. மதுரை வனாந்தரம் வர போயிடுறா. ஆனா அதுக்கப்புறம் போக அவளுக்கு வழி தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியாம அங்கேயே காட்டுல உட்கார்ந்து சத்தமா அழுகிறா நல்லதங்காள். அதே சமயம் காட்டுல வேட்டைக்காக வந்திருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு பெண் அழுகுரல் கேட்டு அந்த திசைக்கு வந்து பாக்குறாங்க. பசி கொடுமையினால உடல் மெலிஞ்சு தலைவெறி கோலமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா தன் தங்கைய பார்த்த நல்ல தம்பி, ஐயோ என் அம்மா இது நீதானான்னு கால்ல விழுந்து கதறி அழுகிறாரு. தான் திருமணமாகி போன மானாமதுரை இப்போ பஞ்சத்துல இருக்குன்னும் அதனால அங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான்னு விளக்கி சொல்றா நல்லதங்காள். உடனே அண்ணன் நல்ல தம்பி இப்படி சொல்றான். நாட்டு மக்கள் அச்சுறுத்துற புலி ஒண்ணு இந்த காட்டுல தான் இருக்கு. அதை நான் வேட்டையாடிட்டு வர 2 நாட்கள் ஆகும் அம்மா. அதுவரை நீ இங்கு இருக்காது. இந்த பரிவாரங்களோடு நீயும் பிள்ளைகளும் இப்பொழுதே அரண்மனை செல்லுங்கள். அன்னி மூலி அலங்காரி உங்களை பார்த்து கொள்வாள் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு நல்ல தம்பி. ரொம்ப நிறைவோட நிம்மதியோட அரண்மனைக்குள்ள நுழையிறா நல்லதங்காள். ஆனா அரண்மனை வாயிற்கதவுகள் மூடியிருந்ததை பார்த்து திகிச்சு போறா. ஏதோ சூழ்நிலை சரியில்லைன்றதையும் புரிஞ்சுக்கிறா. ஆமாங்க, காட்டுல நடந்த விஷயத்தை எல்லாம் மூலியோட தம்பியான செந்திலபதி முன்னாடியே அரண்மனைக்கு வந்து அக்கா மூலி கிட்ட சொல்லிடுறான். உடனே மூலி அலங்காரி இதுவரை எடுத்து சென்ற சொத்துக்கள் பத்தாது, இன்னும் எடுத்து சென்று அழிக்க பார்க்கிறாளா அப்படின்னு சொல்லி தனக்கு சேவகம் செஞ்சுட்டு இருந்த எல்லா பணிப்பெண்களையும் வெளியேற செய்யறா. இருக்கிற எல்லா உணவுகளையும் உணவு பொருட்களையும் கிடங்குல ஒழிச்சு வைக்கிறா மூலி.
இந்த பக்கம் நல்லதங்காள் தன்னோட 7 பிள்ளைகளோட உயிர் போற பசி கொடுமையிலையும் நடந்து நடந்து கால் கடுக்கோட அரண்மனை வாயில் கதவுகளை இப்படி தட்டுறா. அண்ணி, பிள்ளைகள் பசியால் இறந்து விடுவார்கள் போலும், தயவு செய்து கதவுகளை திறவுங்கள் அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா மூலி அலங்காரி தன்னோட கொடூரமான பெயர் மாதிரியே கொடூரமா நடந்துக்கிறா. கதவுகளை திறக்காம பஞ்சு மெத்தையில படுத்துக்கிட்டு. உடனே ஈஸ்வரா, என் பிள்ளைகளுக்காகவாவது இக்கதவுகள் திறக்கப்படாதா அப்படின்னு நல்லதங்காள் கேட்டதுமே கதவுகள் திறந்துச்சு. அடுத்த நொடியே அண்ணி கிட்ட போறா நல்லதங்காள். அண்ணி, பிள்ளைகள் பசியால் இறக்கும் தருவாயில் இருக்கிறார்கள், ஏதாவது உண்ண உணவு தாருங்கள்னு கெஞ்சுறா. ஆனா மூலியோ அந்த பஞ்ச மெத்தையில இருந்து எழுந்திருக்காமலே, ஐயோ இங்கும் உணவு பஞ்சம்தான், அதோடு உன் அண்ணன் வேட்டையாடிவிட்டு நல்லபடியாக நாட்டிற்கு திரும்பும் வரை யாரும் உணவை தொடப்போவதில்லை அப்படின்னு மூலி சொல்ல பொங்கி வர்ற அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு, அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசி தாங்கிக் கொள்வேன், ஆனால் நாட்கணக்கில் உண்ணாது இப்பிள்ளைகள் பசி தாங்க மாட்டார்கள், சிறிதளவு அரிசி மட்டும் கொடுங்கள், நானே சமைத்து பசியாற்றுகிறேன்னு அழுது கெஞ்சி கேட்கிறா நல்லதங்காள். அதுக்கு மூலி, அரிசிக்கு நான் எங்கே போவது, சிறிதளவு கேழ்வரகு இருக்கிறது, இதை எடுத்துக்கொள் அப்படின்னு கேழ்வரக கொடுக்கறா. அதை எடுத்துட்டு சமைக்க போனா நல்லதங்காள். பின்னாடியே மூலி ஒரு பணிப்பெண் கிட்ட ஒடிஞ்ச பானையையும் எரியாத அடுப்பையும் கொடுத்து விடுறா. அதுல எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அடுப்பு எரியல. உடனே நல்லதங்காள், அன்னபூரணி தாயே, நான் பத்தினி என்றால் அடுப்பு இக்கணமே எரியட்டும் அப்படின்னு சொன்னதும் அடுப்பு எரிய ஆரம்பிச்சது. அதை பார்த்த பணிப்பெண் பயந்து ஓடி போய் மூலி கிட்ட போய் சொல்றா. உடனே மூலி, இந்த அரண்மனையை கூட தீ வைத்து அழிக்க பார்க்கிறாயா அப்படின்னு கேட்டு செஞ்சுட்டு இருந்த கேழ்வரகு கஞ்சிய காலால எட்டி உதைச்சு கீழே தள்ளி விடுறா. கீழே வலிஞ்சு ஓடுற கஞ்சிய தன்னோட பிள்ளைகள் எடுத்து சாப்பிடுறத பார்த்த நல்லதங்காளுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. உடனே 7 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு பாலும் கிணத்தை தேடி உயிரை விட போறா. போற வழியெல்லாம் அண்ணனுக்கு தெரிய ஆவார செடியை ஒடிச்சு போட்டுட்டே போறா. பாலும் கிணறும் வந்துச்சு. தன் கணவன் அலையா வீட்டுக்கு போகாதன்னு சொன்னதன் நினைச்சு அழுது தன் தாலிய கழட்டி கிணத்து பக்கத்துல வச்சா. பிள்ளைகள் எல்லாம் பசிமயத்துல தூங்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிள்ளையா தூக்கி கிணத்துல போட்டா. சத்தம் கேட்ட முதல் பையன், வேண்டாம் அம்மா, என்னை மட்டுமாவது விட்டு விடுங்கள்னு கெஞ்சினாலும் விடாம நல்லதங்காள் அவனையும் தூக்கி கிணத்துல வீசிட்டு தன்னோட உயிரையும் கிணத்துல குதிச்சு இழக்கிறா. இந்த பக்கம் அரண்மனையில என்ன நடந்துச்சுன்னு நல்ல தம்பி மூலிய கேட்க, நீங்கள் இல்லாமல் அவள் உண்ண மாட்டாது போய்விட்டாள் அப்படின்னு சொன்னதை கேட்ட நல்ல தம்பிக்கு ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சு பணிப்பெண்கள்ட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். உடனே தங்கையையும் தேடி போறாரு. செடிய நல்லதங்காள் தான் அடையாளத்துக்காக ஒடிச்சு போட்டிருக்கான்னு தெரிஞ்சு அதே நோக்கி தேடிட்டு போறாரு. போனவருக்கு பாலும் கிணத்துல இருந்து கிடந்த தன் தங்கையையும் 7 பிள்ளைகளையும் பார்த்து கதறி அழுகிறாரு. அதே சமயம் நல்லதங்காள் கிளம்பின கொஞ்ச நாள்லயே மானாமதுரை முழுக்க மழை பெய்து விளைச்சல் வரப்போகுதுன்னு தன்னோட மனைவி பிள்ளைகளை அழைச்சிட்டு போக வந்த காசிராஜாவுக்கு கிணத்துல இறந்து கிடந்த மனைவி 7 பிள்ளைகளையும் பார்த்து கதறி அழுகிறாரு. தங்கைக்கும் 7 பிள்ளைகளுக்கும் அங்கேயே ஈம சடங்கு செஞ்சு முடிச்சிட்டு அரண்மனைக்கு போன நல்ல தம்பி மனைவி மூலிட்ட போய், கெட்டது நடந்த உடனே ஒரு நல்ல விஷயமும் நடக்க வேண்டும், அதனால் உன் தம்பி செந்திலபதிக்கு உடனே திருமண ஏற்பாடுகளை செய், உன் உறவினர்களை அழைத்து வா, புதிய அரண்மனையில் தங்கட்டும் அப்படின்னு சொன்னதும் மூலி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்ட திருமண ஏற்பாடுகளையும் செய்றா. அவளோட உறவினர்கள் எல்லாரையும் அழைக்கவும் செய்றா. நல்ல தம்பியோ ஒரு வாரத்திலேயே வலு இல்லாத ஒரு அரண்மனையை கட்டி மூலியோடு சேர்த்து மூலியோட உறவினர்கள்னு மொத்த தலைமுறையையும் அந்த அரண்மனையில தங்க வச்சு அது இடிஞ்சு விழும்படி செஞ்சு கொள்றாரு. தன்னோட கடமை முடிஞ்சதும் நல்ல தம்பியும் ஈட்டில பாஞ்சு உயிரமாய்ச்சிக்கிறாரு. இன்னைக்கும் அர்ச்சனாபுரம் வயல்வெளிக்கு நடுவுல அந்த கிணறும் நல்லதங்காளுக்காக ஒரு கோவிலும், அந்த கோவில் கருவறையில நல்லதங்காள் கம்பீரமா சாமியா எல்லாரையும் காக்குறாங்க. அதோட அந்த கோவில்ல ஒரே கல்லால ஆன சிலையில 7 பிள்ளைகளோட சிலைகளும் அதுக்கு பக்கத்திலேயே நல்ல தம்பியோட சன்னதியும் இருக்கும். இன்றும் நல்லதங்காளோட வழித்தோன்றல்கள் வருடா வருடம் ஆடி மாதம் திருவிழா நடத்தி பூஜை பண்றாங்க, உறவுகள் விட்டு போகாம வலு அடையணும்னு. இந்த வீடியோ பாக்குற இந்த நிமிஷம் யாராவது அவங்க கூட பிறந்தவங்களை ஒதுக்கி வச்சோ அல்லது அவங்ககிட்ட பேசாம இருக்கீங்கன்னா உடனே அவங்ககிட்ட பேசி சேர்ந்துருங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.